الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. بوب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب التنافس في أمور الآخرة والاستكثار مما يتبرك به. وعن سهل بن سعد رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم أتي بشراب فشرب منه وعن يمينه غلام وعن يساره الأشياخ فقال للغلام أتأذن لي أن أعطي هؤلاء؟ فقال الغلام لا والله يا رسول الله لا أوثر بنصيبي منك أحدا فتله رسول الله صلى الله عليه وسلم في يده متفق عليه. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நான் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 63வது பாடம், மறுமைக்குரிய செயல்களில் ஆசை கொள்ளுதல், பர்க்கத்தான பொருளை அதிகம் பெறுதல். இதில் வரக்கூடிய வசனம் பார்க்கும் பொழுது وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ, இது விஷயத்தில், சுவனத்தின் விஷயத்தில் ஆசை கொள்வோர் ஆசை கொள்ளட்டும். இப்போ மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் எவ்வளவு முடியுமோ ஆசை கொள்ள வேண்டும், அதை அடைவதற்காக முயற்சியும் செய்ய வேண்டும். ஏனென்றால் மனிதன் வெறும் ஆசை கொள்வதனால் அவன் எதையும் அடைவது கிடையாது, எதுவரை தன்னுடைய முயற்சியை அவன் முற்படுத்தவில்லையோ. இந்த உலகத்துடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுதும் சரி, நாம் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் எவ்வளவு முயற்சிகளை நாம் காண்பிக்கின்றோமோ அல்லது எவ்வளவு முயற்சிகளை நாம் எடுக்கின்றோமோ அதன் அளவுதான் நமக்கு அதனுடைய பிரதிபலன் கிடைக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், மற்ற இதர விஷயங்கள் அனைத்துமே எவ்வளவு நாம் நம்முடைய முயற்சிகளை முற்படுத்துகின்றோமோ அதே அளவுதான் நமக்கு அதனுடைய பலனும் அதனுடைய ரிசல்ட்டும் கிடைக்கும். அப்போ மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் முன்னேறுவதிலும் அதற்கு முயற்சி செய்வதிலும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகப்படுத்த வேண்டும், எந்த அளவு நமக்கு மறுமையில் தேவையோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய முயற்சிகளை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் இருந்த பாடங்கள் எல்லாம் என்ன? உலக விஷயத்தை, உலக இன்மையின்றி உலகத்துடைய விஷயங்களை அதிகமாக நீங்கள் நேசிக்காதீர்கள். இந்த உலகத்துடைய விஷயங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது சில நேரத்தில் மனிதன் கஞ்சனா ஆவான். அவன் கடமையாக செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் அவன் கஞ்சத்தனத்தை செய்வான் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். இந்த தலைப்பில் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சொர்க்கத்தை அடைவதற்கான அனைத்து விஷயங்கள், அனைத்து வழிகளிலும் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், நீங்கள் அதற்கு முயற்சி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்த ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய அந்த ஹதீஸு, இந்த ஹதீஸை நாம சமீபத்திலே கேட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு பானம் கொண்டு வரப்பட்டது. அவர்களும் அதை பருகினார்கள். அவர்கள் பருகி முடித்த பின் மீதம் பானம் இருந்தது. அவர்களின் வலது புறத்தில் ஒரு சிறுவரும் இடது புறத்தில் வயதில் பெரியவர்களும் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவனிடம், இவர்களுக்கு நான் இதை கொடுக்க எனக்கு அனுமதிக்கிறாயா என்று கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, அல்லாஹ் மீது சத்தியமாக மாட்டேன், உங்களிடம் இருந்து எனக்கு உரிய பங்கை எவருக்கும் நான் தரமாட்டேன் என்று அந்த சிறுவன் கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் கையில் அந்த பானத்தை ஒப்படைத்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ இந்த சிறுவர் யாராக இருந்தார்? வரக்கூடிய இந்த ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தான் இவர் சிறுவராக இருந்தார். அப்போ இங்கு ஏன் இந்த விஷயத்தில் இதில் பர்க்கத்து பெறக்கூடிய விஷயம், இதை நாம் பார்த்த தொலைப்பில் பார்க்கும் பொழுது பர்க்கத்தான பொருளை அதிகம் பெறுதல். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்த அந்த குடிபானம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உமிழ்நீர் பட்ட அந்த விஷயத்தை பர்க்கத்தாக சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால யாருக்கும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, முற்படுத்த மாட்டாங்க. அப்போ இங்கு இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை வலது புறத்தில் இருக்கக்கூடியவருக்கு தான் அதிகம் உரிமை, அது சிறுவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் ஒரு நபியாக இருந்து மதீனாவுடைய ஆட்சியாளராக இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறுவரிடம் கேட்டுதான் கொடுக்க வேண்டும் என்று தேவையே இல்லை.
அவர் பெரியவருக்கு கொடுத்தாலே சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், யாரும் ஒரு ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகள் பாருங்க, வலது புறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அதிக உரிமை உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அந்த நேரத்தில் அமல்படுத்தும் பொழுது என்ன செய்தார்கள்? அதை நினைவு கொண்டு இந்த சிறுவரிடம் கேட்டார்கள். இல்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஆனா இன்னொரு அதற்கு மாற்றமாக செஞ்சாங்களே என்ற அந்த ஒரு பேச்சு வந்துடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சிறுவருடைய அந்த உரிமையை கேட்டார்கள். அந்த சிறுவருக்கும் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தை நான் விடமாட்டேன், யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று செய்தார்கள். இந்த விஷயத்திலும் இந்த பரக்கத் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் மற்றவர்களுக்கு அர்ப்பணிப்பதோ அல்லது மற்ற விஷயங்களை நாம மற்றவரை முற்படுத்துவது என்றும் கடமை கிடையாது. இந்த தலைப்புடைய கடைசி ஹதீஸ் பார்க்கும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நமக்கு தெரியும். தங்க வெட்டிக்கிளி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து விழுந்தது. இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 3391வது ஹதீஸ். ஒரு முறை நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மீது தங்க வெட்டுக்கிளிகள் வந்து விழுந்தன. உடனே அய்யூப் நபி அவர்களை தன் ஆடையில் நிரப்பிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவர்களை அழைத்து, அய்யூபே, நீ பார்க்கும் இவ்வெட்டிக்கிளிகளை விட்டு தேவையற்ற பெரும் செல்வன் சீமானாக உம்மை நாம் ஆக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஆம், உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, எனினும் என்னை நீ பெரும் செல்வந்தனாக ஆக்கி இருக்கிறாய், எனினும் உன் பரக்கத்தை அபிவிருத்தியை விட்டு தேவையற்றவனாக நான் இல்லை. ஆகவே உன் அருக்கொடைகளான தங்க வெட்டிக்கிளிகளை நான் அள்ளிக் கொள்கிறேன் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்துடைய விஷயங்கள் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால், அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அருக்கொடைகள் நமக்கு வருகின்றது என்றால் அதை நாம எடுத்துக்கொள்ளலாம். அதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் மனிதன் என்ன செய்து கொள்ளக்கூடாது? அந்த உலகத்துடைய மற்ற விஷயங்களை அடைவதற்காக அவன் தவறான வழியை செல்வதோ அல்லது தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்து அதை பெறுவது என்பதுதான் மார்க்கம் தடுக்கின்றதே தவிர, இந்த உலகத்துடைய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த உலகம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரமாக இருக்கட்டும், அதை எவ்வளவு வேண்டும் என்றாலும் நாம அதை எடுத்துக்கொள்வதற்கு இது அனைத்துமே அல்லாஹுடைய அருள் தான். அல்லாஹு தஆலா தான் விரும்பக்கூடியவர்களுக்கு அந்த அருளை கொடுக்கின்றான். ஆக இந்த விஷயத்தை நாம பெறுவதிலும் எந்த ஒரு குற்றம் இல்லை என்று இங்கு நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதும் மற்ற தலைப்புகள் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த ஒரு அடியானாக இப்படி வாழ வேண்டும் என்ற தலைப்பு வருகின்றது. ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மறுமையுடைய விஷயத்தில் அதிகமாக முயற்சி செய்து மறுமையை அடையக்கூடிய விஷயத்தில் போட்டியிட்டு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.